ஹாய் கைஸ், திஸ் இஸ் எஸ்கே. 1937 மദ്രാஸ் மாகாணத்தோட முதல்வராக இருந்த ராஜாஜி அவர்கள் பூரண மதுவிலக்கை வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. சுதந்திரத்துக்கு முந்தின இந்தியாவில் வந்துட்டு பூரண மதுவிலக்கு கொண்டு வரணுங்கிறது காந்தியடிகளோட ஒன் ஆஃப் த நோக்கமாக இருந்திருக்கு. அதை வந்துட்டு ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் கொண்டு வர்றாங்க. 1937 71 வரைக்குமான காலகட்டங்களில் இருக்கிற வருவாயை குறைக்கிறதுக்காக மற்ற பொருட்கள் மேலே வந்துட்டு டேக்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. வரியை வந்துட்டு அதிகம் பண்ணுறாங்க. உற்பத்தி பொருட்களுக்கான விலையும் வந்துட்டு அதிகம் பண்ணுறாங்க. ஸோ இந்த காலகட்டங்களில் வந்துட்டு இன்னுமே அரசாங்கத்துக்கு வந்துட்டு பெரிய வருவாய் கிடைக்காதனால இந்த வருவாய் இழப்புக்காக மத்திய அரசுகிட்ட வந்துட்டு முறையிடுறாங்க. பட் அந்த மத்திய அரசுமே வந்து இனிமேல் புதுசாக இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டுமே நிதியை வந்துட்டு அதிகமாக கொடுக்க போவதா வந்துட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே இருக்கிற மதுவிலக்கு அமலில் இருக்கிற தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு அதிகமாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறதையும் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. சரி, இதுக்கப்புறம் 1971 வந்து அன்னைக்கு தேதிக்கு முதலமைச்சராக இருக்கிற கருணாநிதி அவர்கள் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் எல்லாத்தையுமே வந்துட்டு எடுக்கிறாரு. இதை எடுத்துட்டு கல்லையும் சாராயத்தையும் வந்துட்டு தமிழ்நாடு பூரா டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்காகவும் உற்பத்தி பண்ணுறதுக்காகவும் அந்த ஆர்டரை வந்துட்டு கொடுக்குறாரு. ஸோ இதனால அந்த ஒரு வருஷத்தில் மட்டும் 26 கோடி வருமானம் வந்திருக்கு அரசாங்கத்துக்கு. இது எல்லாமே இந்த ரெஸ்ட்ரிக்ட் பண்ணதுக்கு அப்புறங்கிறனால திரும்பியும் 74 வந்துட்டு ஒரு எதிர்ப்பு குரல் வருது. இந்த பூரண மதுவிலக்கை வந்து திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 74 திரும்பியும் வந்துட்டு எல்லா மதுக்கடைகளையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 77 முதலமைச்சராகிற எம்ஜிஆர் அவர்கள் வந்துட்டு இந்த ஏற்கனவே மதுவிலக்கு அமலில் இருக்கிற சட்டத்தையும் அந்த விதிகளையும் வந்துட்டு தளர்த்திட்டு ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு இதை கொடுக்குறாரு. இதை வந்து கொள்முதல் பண்ணுறதுலேருந்து விற்பனை பண்ணுறது வரைக்கும் அரசாங்க சைடில் இருந்து சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு 77 83 காலகட்டங்கள் வரைக்கும் இதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அன்ஆர்கனைஸ்டாகவே கொண்டு போகிறாங்க. ஸோ ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு லைசன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்க சேல் பண்ணுறாங்க, அதுக்கான வரியை வந்துட்டு அரசாங்கத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 83 டாஸ்மாகை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் இதை தான் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணும்போது ஹோல்சேலில் இருக்கிற, அதாவது ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு கவர்மெண்ட் சைட்லேயும் ரீட்டெயிலை வந்துட்டு ப்ரைவேட் சைட்லேயும் எடுத்துக்கிறாங்க. நீங்கள் உற்பத்தி பண்ணுற எல்லா பொருளையும் என்னோடய குடோனுக்கு கொண்டு வாங்க, நான் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி மற்ற எல்லா ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு கொடுக்குறேன், அதுக்கான காசை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் இந்த இதை எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிறது தான் வந்துட்டு கான்செப்ட். இதை கொண்டு வரும்போது கவர்மெண்ட்டோட 100% சப்சிடியாக வந்துட்டு டாஸ்மாக் இருந்திருக்கு. ஸோ இதுக்கப்புறம் 2003 வரைக்கும், ஸோ அந்த 83 2003 வரைக்குமான காலகட்டங்களில் இந்த ப்ரைவேட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து வாங்கிட்டு போகிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு குறிப்பிட்ட நிர்ணயிக்கப்பட்ட விலையை விட அதிகமாக விற்றுருக்காங்க. அந்த விற்பனை செய்ததில் வந்துட்டு நிறைய முறைகேடு நடந்திருக்கு, நிறைய கம்ப்ளைண்ட்டும் வந்ததுனால 2003 ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கிற டைமில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இனி ப்ரைவேட்டுக்கு வந்துட்டு கவர்மெண்ட்டோட சப்சிடி மட்டும்தான் இருக்கணும், இந்த ப்ரைவேட் வந்துட்டு உள்ளே வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிகளை வந்துட்டு கொண்டு வர்றாங்க. அதிலிருந்து டிஸ்ட்ரிபியூஷன், ப்ரொக்யூர்மெண்ட்டு, டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் சேல்ஸ், இது மூணையுமே வந்துட்டு கவர்மெண்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த மொத்த மது கடைகளையும் மதுவுமே வந்துட்டு தமிழ்நாட்டோட அரசாங்கத்துக்கு கீழே வருது. ஸோ அவங்களோட ப்ரொக்யூர்மெண்ட்டில் இந்த மேனுஃபேக்சர் பண்ணுறது ப்ரைவேட் தான், பட் அதை ப்ரொக்யூர் பண்ணி அதை வந்து மற்ற ஏரியாவுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அதை வந்துட்டு சேல் பண்ணுறதும் கவர்மெண்ட்டு தான். அதையும் டாஸ்மாகோட ஒயின் ஷாப் கடைகள் மூலமாக வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க, சேல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு மக்கள் குரல் வந்து ஜாஸ்தியாக தான் ஒலிக்குது. எதற்காகனா, இந்த மதுக்கடைகளெல்லாம் மூடணும், பூரண மதுவிலக்கை திரும்பவும் கொண்டு வரணும் அப்படின்ட்டு. பட் இந்த அரசாங்கம் வந்துட்டு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்குன்னே சொல்கிறாங்க. அதற்கான பாசிபிலிட்டிஸ் என்ன, அதனோட டிஃபெக்ட் என்னன்னு நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டாஸ்மாகை ரன் பண்ணும்போது எவ்வளோ வருமானம் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 71 கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்த முதல் வருஷத்தில் 26 கோடி ரூபாய் வந்துட்டு அரசாங்கத்துக்கு வருமானம் வந்திருக்கிறதாகவும், 83 டாஸ்மாக் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த முதல் வருஷத்தில் மட்டும் 183 கோடி வந்துட்டு வருமானம் வந்திருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அது அப்படியே படிப்படியாக உயர்ந்துகிட்டே தான் போயிருக்கே தவிர எந்த ஒரு வருஷமும் கம்மியானதில்லை. இந்த ரீசெண்டாக ஒரு 2-3 வருஷங்களை தவிர. 2003 4000 கோடியாக இருந்த வருமானம் 2010 வந்துட்டு 15,000 கோடி 20,000 கோடியாக மாறுது. 2015 25,000 கோடியும், 2020 வந்துட்டு 30,000 கோடியும், இந்த கடைசி வருஷம் வரைக்கும் ஒரு 45,000 50,000 கோடி வரைக்கும் வருமானம் வந்துட்டு வந்திருக்கிறதா
ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு சொல்கிறாங்க. மக்கள் வந்துட்டு இதை பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நிறைய டைம் போராட்டம் பண்ணி பார்த்துருப்பீங்க. மற்ற எல்லா அரசியல் தலைவர்களும் வந்துட்டு இந்த கடைகளை எல்லாம் மூடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதற்கான முன்னெடுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2016 ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 500 கடைகளை மட்டும் மூடி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. இதனால வந்துட்டு அரசுக்கு எந்த அளவுக்கு வருமானம் வருது, குறையுது, இல்லை ஜாஸ்தியாகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாங்க. 500 கடைகள் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமுமே வந்துட்டு வருவாய் வந்துட்டு பெருசாக வந்துட்டு அஃபெக்ட் ஆகலை. பட் அந்த ஷாப்ஸ் வந்துட்டு க்ளோஸ்டாக தான் இருக்குது. ஆனால் அன்னைக்கு தேதிக்கு இருந்த ஒயின் ஷாப்புங்களோட எண்ணிக்கையை விட இன்னைக்கு தேதிக்கு வந்துட்டு ஜாஸ்தியாக தான் இருக்குது. பின்வந்த காலங்களில் வந்துட்டு இருந்த அரசாங்கம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான தான் முயற்சிகளை தான் எடுத்திருக்காங்க. டாஸ்மாக் முன்னாடியான ஸ்டோரி, டாஸ்மாக்கான ஸ்டோரி, அதுலேருந்து முறைகேடு, அதிலிருந்த வருமானம், இதெல்லாம் பார்த்துட்டீங்க. பூரண மது விலக்கு பாசிபிலிட்டி இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 வழிகள் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரன் இதை மூடணும். அப்படி இல்லைன்னா மக்கள் வந்துட்டு குடிக்கிறத நிப்பாட்டணும். இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்காரனை இவன் உற்பத்தி பண்ணாமல் நிப்பாட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதில் 1-2 அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள், அவங்க அரசியல் தலைவர்களுக்கு தெரிஞ்ச மக்கள் சொந்தக்காரங்க, அவங்க வந்துட்டு 1-2 கம்பெனிஸ் ரன் பண்ணல, மொத்தம் ஒரு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அக்கார்ட் டிஸ்டில்லர்ஸ் அண்ட் ப்ரூவரிஸ், அது வந்து மிஸ்டர் எம்பி ஜெகத் ரட்சன் அரக்கோணம், அவரோட ஃபேக்ட்ரியே வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த கவர்மெண்ட்டுக்கு வந்துட்டு மதுவை வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக பண்ண மாட்டார். மக்களோட நலனில் வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல குறைவுன்னு தான் நான் பார்க்குறேன். ரெண்டாவது வந்துட்டு இந்த மக்களை வந்து வாங்க முடியாமல் வேணால் பண்ண முடியும். வாங்க முடியாதுன்னா அஃபோர்டபிலிட்டியை குறைக்கணும். ஸோ அப்போ நீங்கன்னா விலையை வேணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஒரு 200 ரூபாய் விற்கிற பொருளை டபுள் த ப்ரைஸ் பண்ணி அவங்கள வாங்க வைக்காமல் வேணால் பண்ண முடியுமே தவிர, அவங்களோட வாங்க வைக்கிறதுக்கான ஃப்ரீக்வன்சியை கம்மி பண்ண முடியுமே தவிர, இதை அழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்குறேன்.